வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் 9th லெசன் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட் 2 வீடியோ கண்டினியூஷன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது புரியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது டிஎன்பிசி ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்ட் 1ல் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, நீதி கட்சி அப்படிங்கிற கட்சி எப்படி உருவாகுது அது வரையும் நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். இப்போ பேலன்ஸ் அந்த நீதி கட்சி என்னென்னலாம் பண்ணுறாங்க, என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அவங்க ஆட்சிக்கு என்ன நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இவங்க நீதி கட்சி அப்படின்னு பேர் மாற்றினதுக்கப்புறம் இவங்க ஒரு 2 கோரிக்கை சொல்கிறாங்க அரசுக்கிட்ட. என்னென்னா, எங்களுக்கு பிராமணர் அல்லாதவர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும், நீங்கள் பிராமணர்களுக்கு தான் அதிகம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆட்சி அவங்க பிரிட்டிஷ்ட இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, அரசு பணியிடங்கள் பிரதிநிதித்துவம் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் பிராமணர் அல்லாதவங்களுக்கும் இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 கோரிக்கை நீதி கட்சி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த நீதி கட்சி எதிர்க்கிறாங்க ஒரு 2 விஷயத்தை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸையும் தன்னாட்சியையும் நீதி கட்சி பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் கட்சியையும் தன்னாட்சி கழகத்தையும் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட கருத்து எப்படி இருக்குன்னா, இந்த காங்கிரஸும் தன்னாட்சியும் பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்டது, எங்களுக்காக கிடையாது. இதில் முழுக்க இருக்க அறிஞர்கள் எல்லாமே பிராமணர்கள் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த நீதி கட்சி. ஸோ இந்த நீதி கட்சியோட கோரிக்கையை அரசு ஏற்றுக்குது. 1917 மாண்டேகோ அப்படிங்கிறவர் ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறாரு. அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீதி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே இந்த அறிவிப்பை காங்கிரஸும் தன்னாட்சி கழகமும் எதிர்க்கிறாங்க. ஓகேவா? ஆனால் ஃபைனலில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1919 நீதி கட்சி அப்படிங்கிற கட்சி தேர்தலில் நீங்கள் இனிமேல் போட்டியிடலாம், உங்களுக்கான இடஒதுக்கீடு நான் கொடுக்குறேன் அப்படின்னு பிரிட்டிஷில் இருக்க அரசு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இதை காங்கிரஸும் தன்னாட்சி கழகமும் எதிர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேர்தல் எப்போ நடக்குது? 1920 காலகட்டத்தில் தான் தேர்தல் அப்படிங்கிற ஒன்றே நம்மளுக்கு இந்தியாவில் நடக்குது. அந்த டைமில் நீதி கட்சியும் இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுத்தனால அவங்களும் போட்டியிடுறாங்க தேர்தலுக்கு. ஸோ போட்டியிட்டதில் நீதி கட்சி தான் வின்னும் பண்ணுறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 98 சீட்டில் 63 சீட்டு நீதி கட்சி வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு சிஎம்மாக யார் பொறுப்பேற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுப்பராயலு அப்படிங்கிறவர் தான் பொறுப்பேற்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த டைம்லலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் எலெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இருக்காது இப்போ இருக்க மாதிரி. 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸு தான் அப்போ தேர்தல் நடக்கும். அப்போது 1920க்கு அப்புறம் 1923 ஒரு எலெக்ஷன் மறுபடியும் நடக்குது. அதுலேயுமே உங்களுக்கு நீதி கட்சி தான் வின் பண்ணுது. ஸோ அதில் சிஎம்மாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சிஎம் பனகல் அரசர் அப்படிங்கிறவங்க சிஎம்மாக பொறுப்பேற்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நீதி கட்சி இப்படியே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க செஞ்ச நடவடிக்கைலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்காக உள்ளாட்சித்துறை கல்வி வேலை இடஒதுக்கீடு செய்தாங்க. ஸோ உள்ளாட்சியிலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பணியாளர் தேர்வுக்குழு அமைத்தாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்லாம் எழுதுகிறோம் இல்லையா, தேர்வாணையத்தில் போய் நம்ம டிஎன்பிசி ஆஃபீஸ்லாம் இருக்குல்ல, அந்த பணியாளர் தேர்வுக்குழுவை இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க நீதி கட்சி. அது பின்னால் எப்படி இருக்குது, பொதுப்பணி தேர்வாணையமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை அரசு தொழில் உதவி சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. தேவதாசி முறை ஒழிச்சது இவங்களோட காலகட்டத்தில் தான். ஏழை மக்களுக்காக வீடு கட்டி கொடுக்கறதுக்காக போக்கு நிலம் எல்லாத்தையும் பட்டா போட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவங்களோட டைமில் தான் கல்வி கட்டண சலுகையும் கொடுக்கப்பட்டது. கல்வி உதவித்தொகை, மதிய உணவு திட்டம் இவங்களோட காலகட்டத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் நீதி கட்சியோட ஃபேக்ட்டு. ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே இதெல்லாம் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரவுலட் சட்டம் 1919 இந்த ரவுலட் சட்டம் போட்டிருப்பாங்க. இதற்கு ஏன் ரவுலட் சட்டம்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சர் சிட்னி ரவுலட் அப்படிங்கிறவர் இந்த சட்டத்தை போட்டிருப்பாரு. ஸோ அவரோட பேர்லேயே இந்த சட்டம் இருக்கனால ரவுலட் சட்டம், அவர் போட்ட சட்டங்கிறனால ரவுலட் சட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி என்ன ரவுலட் சட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது யாரையுமே விசாரணையின்றி நீங்கள் யாரை வேணால் உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரவுலட் சட்டம். ஸோ இதை எதிர்க்கிறாங்க நம்ம எல்லாருமே, காங்கிரஸ் தலைவர்கள், மிதவாத தலைவர்கள், தீவிரவாத தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த சட்டத்தை வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ரவுலட் சட்டம். யாரை வேணால் நீங்கள் வந்து கைது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்காக அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நம்மளோட காந்தியவர்கள் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒன்றை மேற்கொள்கிறாரு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1919 மார்ச் 18 அப்போ இந்த சத்தியாகிரகம் நடைபெறும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு காந்தியவர்கள், இந்த ரவுலட் சட்டத்தை கேட்கும்போது இவர் வந்து இந்தியாவில் தான் இருப்பார், அதாவது தமிழ்நாட்டில் தான் இருப்பார். ராஜாஜி வீட்டில் தான் அந்த டைமில் இந்த ரவுலட் சட்டம் போடும்போது ராஜாஜி வீட்டில் தான் காந்தியவர்கள் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, இதை கேட்டுட்டு சரி ஓகே நம்ம தென்னாப்பிரிக்காவில் ஃபாலோ பண்ண இந்த சத்தியாகிரகத்தை நம்ம இந்தியாவிலையும் ஃபாலோ பண்ணுவோம், இங்கே ஃபாலோ பண்ணி இவங்களுக்கு அமைதியான முறையில் இவங்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு காந்தியவர்கள் நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு காந்தி, மெரினா கடற்கரையில் எல்லாரையும் வாங்க, பொதுமக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ நம்ம வந்து ரவுலட் சட்டத்தை எதிர்க்கிறோம், அமைதியான முறையில் வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரை ஸ்பீச் மாதிரி கொடுக்குறாரு. அப்போ இந்த ரவுலட் சட்டத்தை வந்து காந்தியவர்கள் என்ன சொல்கிறாரு, கருப்பு சட்டம் அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கிறாரு. ஓகே, ஸோ கருப்பு சட்டம் அது மட்டும் இல்லாமல் துக்க தினமாக நாங்கள் வந்து 19 ஏப்ரல் 6 நாங்கள் துக்க தினமாக அனுசரிக்கிறோம் இனிமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்னை சத்தியாகிரக சபை அப்படிங்கிறது இந்த டைமில் தான் நிறுவப்படுது. அப்போது யார் யாரெல்லாம் அந்த கடற்கரையில் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்தியவர்கள், ராஜாஜி, கஸ்தூரி ரங்கன், சத்யமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்க எல்லாருமே அந்த டைமில் பேசி எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, தொழிலாளர்களுக்கு தனியாக ஒரு கூட்டம் போட்டு அதில் அவர்கள், வஉசி அவர்கள், பிபி வாடியா அவர்கள் இவங்க 3 பேரும் அந்த தொழிலாளர்கள் கூட்டத்தில் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தொழிலாளர்களும் மக்களும் ஒன்று சேர்ந்து அதை எதிர்க்கிற சட்டம் தான் ரவுலட் சத்தியாகிரகம். ஓகேவா? ஸோ இந்த சத்தியாகிரகத்தை மதுரையிலையும் மேற்கொள்கிறாங்க. அவங்க யாருன்னா ரோசாப்பூ துரை அப்படிங்கிறவங்க இந்த ரவுலட் சட்டத்தை மதுரையிலையும் மேற்கொள்கிறாங்க. ஸோ இவரை பற்றி சிறப்பு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மதுரை தன்னாட்சி கழகம் ஏற்படுறதுக்கும் வைக்கம் போராட்டம் டைமில் இவர் ஹெல்ப் பண்ணார். அண்டு குற்றப்பரம்பரை சட்டத்தை இவர் வந்து எதிர்த்தார். இது எல்லாத்துலேயுமே ரோசாப்பூ துரை அப்படின்னு சொல்கிற நம்மளுக்கு ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை தொழிலாளர்கள் சங்கம் அப்படிங்கிற ஒன்று அமைக்கிறதுக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த மதுரை தொழிலாளர் சங்கம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க, 1918 வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த தொழிலாளர் சங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, நூற்பாலை தொழிலாளர்களுக்கு வந்து சேலரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், வேலைவாய்ப்பு நேரத்தை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மதுரை தொழிலாளர் சங்கம் வந்து போராடுறாங்க. ஓகேவா? ஸோ இதனால தான் இவர் ரோசாப்பூ துரை அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஜார்ஜ் ஜோசப். ஓகேவா? மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் ரவுலட் சட்டம்னா இதுக்காக தான் இந்த ரவுலட் சட்டம் கொண்டு வந்தாங்க. ரவுலட் சட்டத்துக்காக சத்தியாகிரகம் இதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கிலாபத் இயக்கம் இதே வருடத்தில் தான் இந்த கிலாபத் இயக்கம் நடக்குது 1919. அதே மாதிரி ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் உங்களுக்கு 1919 தான் நடக்கும். ஸோ இந்த ஜெனரல் டயர் அப்படிங்கிறவர் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு முக்கியமான காரணமானவர். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் அரசு அவரை கூப்பிட்டு அவருக்கு வந்து வெகுமதி கொடுக்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க. வந்து நம்ம இந்திய மக்களுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. ஸோ உடனே என்ன ஆகுது, அந்த டைமில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து முடிஞ்சிருது. முடிஞ்ச டைமில் துருக்கியை சேர்ந்த கலிப்பா பதவி, அதாவது துருக்கியில் வந்து இப்போ நம்மளுக்கெல்லாம் தமிழகத்தில் சிஎம் பதவின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி துருக்கியில் வந்து கலிப்பாங்கிற பதவி தான் உயர் பதவி, அது முஸ்லீம்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த கலிப்பாவை வந்து இவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து அவமரியாதை பண்ணி அவரோட பதவியையும் பறிச்சிடுறாங்க. உடனே என்ன ஆகுது, அங்கே இருக்க முஸ்லீம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளோட கலிப்பா பதவி அப்படிங்கிறது நம்ம திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு காந்தியவர்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் 1920 ஏப்ரல் 17 அப்போ தமிழ்நாட்டில் சவுக்கத் அலி அப்படிங்கிறவரோட தலைமையில் இந்த கலிப்பா பதவி வந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற போராட்டம் வந்து நடைபெறுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிலாபத் நாள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் 17 வந்து கொண்டாடுறாங்க. இதே மாதிரி ஈரோட்டிலும் வாணியம்பாடி அப்படிங்கிற இடத்துலையுமே இந்த கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம். ஸோ ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் தான் இந்த இயக்கம் வரும். இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு யார் நம்மளுக்கு வந்து யார் வந்து இதை முன்னெடுத்து செல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சி ராஜாஜி அவர்களும் ஈவேரா பெரியார் அவர்களும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னெடுத்து செல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ராஜாஜியோட ஃப்ரெண்டாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் லீக்கின் தலைவர் யாகூப் ஹன்சன் அப்படிங்கிறவர் தான் இந்த ராஜாஜியோட சேர்ந்து நானும் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் கடைப்பிடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி
அவரோட நெருங்கி பழகுறாரு. ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வரி வந்து நாங்கள் இனிமேல் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், அதாவது பிரிட்டிஷ் போட்ட எந்த சட்டத்தையும் நாங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒத்துழையாமை இயக்கம். நீங்கள் சொன்ன எந்த இதையுமே நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், நாங்கள் அமைதியான முறையில் போராடுறது தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தோட முக்கியமான நோக்கம். சரியா? அது மாதிரி வரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரில் வரிகொடா இயக்கம் அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு. 1921 நவம்பர் அப்போ தொடங்கலான்னு அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் அரசுக்கு இது தெரிஞ்சு அதுக்கிடையிலேயே ராஜாஜி, சாஸ்திரி, ஈவேரா எல்லாரையும் கைது பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கைது பண்ணிட்டா என்ன ஆகும், அந்த இயக்கம் நடக்குமா? நடக்காது இல்லையா? ஸோ அதனால் அதுவும் நடக்காமல் கேன்சல் ஆயிடுது. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1922 ஜனவரி 13 அப்போ வேல்ஸ் இளவரசர் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு இல்லையா, அதை வந்து இவர் வந்து கேட்குறதுக்காக வராரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக வராரு. ஸோ உடனே மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு இவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறாங்க. ஸோ உடனே அவரும் வரல அந்த டைமில். ஸோ வேல்ஸ் இளவரசர் புறக்கணிக்கை வந்து 1922 ஜனவரி 13 அப்போ நடைபெறுது. ஓகேவா? ஸோ சௌரி சௌரா சம்பவம் அப்படிங்கிறது 1922 இந்த ஒத்துழையாமை காலகட்டத்தில் தான் நடைபெறுது. ஸோ சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் 22 போலீஸை உயிரோடு வச்சு எரிச்சு கொண்டுருவாங்க. ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்ட மக்கள் உடனே இந்த நிகழ்வு கேட்ட காந்தியடிகள், இனிமேல் ஒத்துழையாமை இயக்கம் வேணாம், ஒத்துழையாமை இயக்கத்தோட முடிஞ்சிருச்சு, நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், அமைதியான முறையில் தானே நீங்கள் போராடணும்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன என் பேச்சு கேட்கவே மாட்டீங்க, உங்களுக்கு ஒத்துழைப்புனா என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லி காந்தி அவர்கள் கோவப்பட்டு இந்த இயக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. உடனே இந்த சௌரி சௌரா சம்பவம் முடிஞ்சோன்னே காந்தி அவர்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் ஈவேரா அவர்களின் செயல்பாடுகள் வந்து முக்கியமானது கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கதர் பயன்பாடை வந்து எல்லாரும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் இருந்த தென்னை மரம் அனைத்தையுமே வெட்டி தீர்த்திருப்பார், வெட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா, திருவிதாங்கூர் ஆட்சி வந்து நடைபெற்றிருக்க டைமில் வைக்கம் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து நுழைய விடாமல் நிறைய போராட்டம் பண்ணாங்க. ஸோ அதை எதிர்த்து நிறைய ஈவேரா அவர்கள் போராட்டம் பண்ணியிருப்பார். வைக்கம் கோயில் போராட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த போராட்டம் பண்ணனால அவர் 1 மந்த் சிறையில் வந்து அடைச்சிருவாங்க. ஆனாலும் என்ன பண்ணுவார், சிறையிலிருந்து மீண்டும் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த கோயிலுக்காக போராட்டம் பண்ணுவார். உடனே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் 6 மாதம் இவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. உடனே என்ன ஆகுது, 6 மாதம் கழித்து சிறையிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஈரோடு போயிடுறாரு. ஈரோடு போயிட்டு கதர் விற்பனை அப்படிங்கிறத வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கதர் விற்பனை செஞ்சனால மறுபடியும் இவர் கைது செஞ்சுருவாங்க. ஓகேவா? ஸோ ஈரோடுனாவே எல்லாருக்கும் தெரியும், கதர் விற்பனை ஃபேமஸாக இருக்குது இப்போ வரையும். ஸோ அந்த டைமில் பெரியாரும் இதை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவர் கைதும் செஞ்சுருக்காங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா, இந்த 1925 ஜூன் மாதம் இந்த பெரியார் அவர்கள் போராடினால தடை நீக்கம், வைக்கம் கோயிலில் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்லக்கூடாதுன்னு சொன்னதை வந்து தடையை வந்து நீக்கிடுறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா சேரமான் தேவி குருகுல பள்ளி பிரச்சனை. ஓகேவா? ஸோ சேரமான் தேவி அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனியாக சாப்பாடு, தனியாக தண்ணி, வாட்டர் கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஈவேரா அவர்களுக்கு வந்து காதுக்கு எப்படியோ தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட பசங்களை வந்து இந்த மாதிரி நடத்துகிறாங்க, தனியாக இந்த பசங்களை வேறு மாதிரி நடத்துகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து தெரிய வருது. உடனே என்ன பண்ணுறாங்க, பெரியாரும் பி வரதராஜலு அப்படிங்கிறவரும் இந்த சேரமான் குருகுல தேவியில் நடக்கிற பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க, இந்த ஸ்கூலை பற்றி விமர்சிக்கிறாங்க. உடனே என்ன ஆகுது, அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸை விட்டு நான் வந்து இனிமேல் போகிறேன், நீங்கள் வந்து சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸை விட்டு விலகி சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை வந்து பெரியார் ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ சுயமரியாதை இயக்கம் 1925 வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அது மட்டுமா காரணம்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லை, அதே 1925 நவம்பர் 21 அப்போ காங்கிரஸில் வந்து ஒரு மாநாடு நடக்குது. காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாநாடு ஒன்று நடக்குது. அந்த டைமில் வந்து பெரியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிராமணர் அல்லாதவங்களுக்கும் நீங்கள் பிரதிநிதித்துவம் படி கோரிக்கை கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் கேளுங்க, அவங்களுக்கும் நம்ம வந்து நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு இவர் சொல்லுவார். ஆனால் அங்கே இருக்க எல்லாரும் காங்கிரஸில் இருக்கவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாரு பெரியார், இந்த சேரமான் குருகுல தேவிக்கு அந்த இதில் நடந்த பிரச்சனையையும் இங்கே இவங்க காஞ்சிபுரத்தில் நடந்த மாநாடையும் வச்சு பெரியார் வந்து நான் போயிடுறேன், எனக்கு வந்து இந்த கட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி அண்டு நீதி கட்சி. ஸோ காங்கிரஸ்லேருந்து தான் இந்த சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் வந்து காந்திஜி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களா அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, காந்திஜியோட ஃபாலோவர்ஸாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாஜி, கஸ்தூரி ரங்கன், அன்சாரி, இவங்க எல்லாம் காந்திஜியோட ஃபேன்ஸ். அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, மாற்றத்தை விரும்புவோர், அதாவது
பிரிட்டிஷ் அரசு கொடுத்துருக்க அந்த தேர்தலில் நம்ம போட்டி போட்டு நம்ம வின் பண்ணி அது மூலியமாக நம்மளோட கோரிக்கையை வந்து சாதிச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாற்றத்தக்க விரும்புவோர். ஆனால் மாற்றத்தை விரும்பாதவர் வந்து காந்தியை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க. இல்லை எங்களுக்கு எதுவும் வேணாம், அவர் காந்தி அவர்கள் என்ன சொன்னார், எதையுமே ஒத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் வந்து காந்தியை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ மாற்றத்தை விரும்புவோரில் யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ் அண்டு மோதிலால் நேரு. ஓகேவா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே இவங்கெல்லாம் கேட்க மாட்டுறாங்க, நம்ம ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து நம்ம வந்து தேர்தலில் போட்டி போட்டு நம்ம வின் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் காந்தியவர்களை நம்ம சொல்லிப்போம் அப்படின்னு இவங்க நினச்சி இவங்க 2 பேரும் சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் வந்து இந்த சுயராஜ்ய கட்சியை யார் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசனார் அண்டு சத்தியமூர்த்தி அப்படிங்கிற 2 பேரும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தேர்தலில் 1926 ஒரு தேர்தல், மறுபடியும் 3வது தேர்தல் நடக்கும் இல்லையா, அதில் வந்து சுயராஜ்ய கட்சி வின் பண்ணிடுது. ஸோ ஃபஸ்ட்டு தேர்தல் எப்போ நடந்தது, 1920 நடந்திருக்கும் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நீதி கட்சி வின் பண்ணியிருக்கோம். செகண்ட் டைம் தேர்தல் 1923 நடைபெற்றிருக்கோம், அதுலேயும் நீதி கட்சி வின் பண்ணியிருக்கோம். தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா 1926 நடைபெறும், அதில் வந்து சுயராஜ்ய கட்சி போட்டி போடுது, கட்சி வந்து தோத்துடுறாங்க, சுயராஜ்ய கட்சி வின் பண்ணிடுறாங்க. ஓகே, டைமில் காந்தியவர்களும் ரிலீஸ் ஆயிடுவார். ரிலீஸ் ஆனவொன்னே இந்த சித்தரஞ்சன் தாஸ் அந்த நேருவை பார்த்து காந்தியவர்கள், இல்லை நான் தான் கலந்துக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீங்கள் இதை கலந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் உடனே சுயராஜ்ய கட்சியில் இருக்க 2 பேரும், இல்லை நாங்கள் தேர்தலில் வின் பண்ணிட்டோம், இருந்தாலும் நாங்கள் வந்து இங்கே காங்கிரஸில் இருக்க யாருக்கும் பிடிக்கல, நாங்கள் வந்து இந்த தேர்தலை வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் நாங்கள் வந்து இதை ஆட்சி அமைக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே என்ன ஆகுதுன்னா சுயேட்சை வேட்பாளராக யார் இருக்கான்னு பாருங்கள், அவங்கள யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்போன்னு சொல்லி பி சுப்பராயனுக்கு அவங்களுக்கு வந்து சிஎம் போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இருந்தது பி சுப்பராயலு, இப்போ இருக்கவங்க சுப்பராயனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1930 மறுபடியும் எலெக்ஷன் நடக்குது, அதில் சுயராஜ்ய கட்சி பார்ட்டிசிபேட்டே பண்ணலை. ஓகேவா, நீதி கட்சி அதனால் வின் பண்ணிடுறாங்க. இதுதான் சுயராஜ்ய கட்சி நீதி கட்சிக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் 30 வின் பண்ணுறவங்க 37 வரையும் ஆட்சி அமைக்கிறாங்க நீதி கட்சி. ஸோ அதனால் 1919 இந்த சைமன் குழு அப்படிங்கிறத நியமனம் பண்ணுறாங்க. சட்டப்பூர்வமாக 1927 சட்டப்பூர்வ ஆணையம் அப்படிங்கிற ஒன்று அமைக்கிறாங்க. உடனே சென்னையை சேர்ந்த சத்தியமூர்த்தி தலைமையில் இந்த சைமன் குழு எதிர்ப்பு குழு வந்து உருவாக்குறாங்க. ஸோ சைமன் குழுவை வந்து நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சென்னையில் சத்தியமூர்த்தி வந்து இந்த குழுக்காக எதிர்க்கிறதுக்கு நிறைய மெம்பர்ஸை சேர்க்குறாரு. இது பார்த்திங்கன்னா சென்னைக்கு இந்த சைமன் குழு எப்போ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1929 பிப்ரவரி 18 அப்போது இந்த சைமன் குழு வருவாங்க. அதாவது இது கிளியராக புரிஞ்சுக்கோங்க, இவங்க எதுக்காக நியமனம் பண்ணப்பட்டாங்கன்னா இந்த 1919 நடந்த செயல்களை பற்றி பரிசீலனை செய்கிறதுக்காக இந்த குழு வந்து அமைச்சாங்க. ஆனால் இதை எப்போ அனுப்பிச்சாங்க, 1927 இதை வந்து நியமனம் பண்ணி அனுப்புகிறாங்க. உடனே சென்னைக்கான இந்த குழு எப்போ வருது, 2 வருஷம் கழிச்சு 1929 பிப்ரவரி 18 அப்போ சென்னைக்கு வருது. உடனே வந்து எதிர்க்கிறதுக்காக கருப்பு கொடி வந்து காட்டுறாங்க, சைமனே வெளியில் போ அப்படின்னு சொல்லி. நீங்கள் நெட்லலாம் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், சைமன் கோ பேக் அப்படின்னு சொல்லி கொடியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பூரண சுயராஜ்யம் 1929 இந்த பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறது இலக்கா தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1927 காங்கிரஸ் கட்சி வந்து சென்னையில் மாநாடு ஒன்று அமைக்கிறாங்க. அதில் முழுமையான சுதந்திரம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இலக்கு வைப்பாங்க. அந்த டைமில் உங்களுக்கு சுதந்திரம் வேணுமா அப்படின்னா, உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து நிறைய விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் அமைப்புங்கிற குழு வந்து ஒன்று ஆரம்பிக்கலாம் அறிக்கையை வந்து சமர்ப்பணம் பண்ணுறாரு. உடனே 1929 லாகூர் மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிறது தான் எங்களோட இலக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதுதான் முழு சுதந்திர தினமாகவும் அவங்க வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதை வந்து போற்றுற வகையில் 1930 ஜனவரி 26 அப்போ ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை வந்து ஏற்றுவார். ஸோ அதனால தான் நம்ம அந்த நினைவாக 1930 ஜனவரி 26 அன்னைக்கு அந்த கொடியை ஏற்றுனால நம்ம இப்போவும் ஜனவரி 26 தான் நம்மளோட குடியரசு தினமாக நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேவா, அடுத்து பார்த்திங்கன்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் பார்த்திங்கன்னா 1930 ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் எப்போ நடக்கும், ராஜாஜி அவர்கள் தலைமையில் 1930 ஏப்ரல் 13 to 28 அப்போ நடக்குது. ஓகேவா, அப்போ வந்து 12 பேர் வந்து இந்த உப்பை வந்து அள்ளி சத்தியாகிரகம் போராட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மொத்தம் 1000 பேர் வருவாங்க. அதில் 100 பேரை தான் ராஜாஜி அவர்கள் செலக்ட் பண்ணி இந்த போராட்டத்தில் ஈடுபட சொல்லியிருப்பாங்க.
அப்போது அந்த டைமில் நாமக்கல் கவிஞர் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. அது என்னென்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார் இந்த உப்பு சத்தியாகிரகம் நடைபெறும் போது. அதனால் அதுக்காக என்ன நடக்குது, இந்த உப்பு அழுனதுக்கப்புறம் கைது செய்யப்படுறாங்க ராஜாஜி, டிஎஸ் ராஜன், ருக்மணி அம்மாள், வேதரத்தினம், சாமிநாதன், சந்தானம், இவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வேறு என்னென்ன போராட்டம்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உதயவனத்தில் வந்து பிரகாசம், நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிறவங்க இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்காக போராடி சண்டை போட்டிருப்பாங்க. பிரகாசம் அண்டு நாகேஸ்வர ராவ். அதே மாதிரி 1930 ஏப்ரல் 27 அப்போ திருவல்லிக்கேணி அப்படிங்கிற இடத்துல போலீஸோட ஃபைட் வந்து ஏற்பட்டிருக்கும், மக்களுக்கும் போலீஸுக்கும். அதில் 3 மணி நேரத்தில் 3 பேரை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்காக அபராதம் கட்டிய இந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யம் போயிருப்பாங்கன்னு, அதில் ருக்மணி அம்மா தான் ஃபஸ்ட்டு உப்பு சத்தியாகிரகத்துக்கு அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1932 ஜனவரி 26 அன்று பார்த்திங்கன்னா, ஆர்யா அப்படின்னு அழைக்கப்படுற பாஷியா புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிற கோட்டையின் உச்சியில் வந்து தேசிய கொடியை ஏற்றிருப்பாங்க. ஸோ இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேசிய கொடி இதுக்கு முன்னாடி எப்போ ஏற்றப்பட்டது, 1930 ஜனவரி 26 அப்போ முழு சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லி ஏற்றிருப்பாங்க இல்லையா, ராவி நதிக்கரை பக்கத்தில். அதுக்கப்புறம் இன்னொரு முறை எப்போ, 1932 ஜனவரி 26 ஆர்யா என அழைக்கப்படுற பாஷியா புனித ஜார்ஜ் கோட்டை, அந்த கோட்டையில் ஏற்றிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் அந்நிய துணிக்கடை மறியல் அப்படிங்கிறத செய்கிறாரு. ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பராமன் காமராஜர். ஓகேவா? பார்த்திங்கன்னா திருப்பூர் குமரனின் வீர மரணம் 1932 ஜனவரி 11 அப்போ இவர் வந்து தேசிய கொடியை உயர்த்தி பிடித்தவாறே இவர் வந்து இறந்திருப்பார். ஸோ போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ் அவர்களால் இவர் தாக்கப்பட்டு இறக்கும் போதும் அந்த இறக்குற தருவாயில் கூட தன்னோட தேசிய கொடி நம்மளோட இந்திய கொடி வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தாங்கி பிடிச்ச மாதிரியே இறந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் அன்று முதல் இவர் திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாரு. ஸோ இவரோட ரியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா OKSR குமாரசாமி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அமைச்சரவை. ஸோ 1937 வரையும் நீதி கட்சி தான் வின் பண்ணியிருக்கோம். அந்த 30 to 37 நீதி கட்சி தான் ஆட்சியில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து வின் பண்ணியிருந்தாலும் இவங்க வந்து வேணான்னு சொல்லி சுயேட்சை வேட்பாளருக்கு வந்து அவங்களோட பதவியை வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கட்சி எப்போ அமைச்சரவை அமைக்கிறாங்கன்னா 1937 தான் அமைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்திய அரசு சட்டம் 1935 போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, சுயாட்சி வந்து நாங்கள் தரோமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுறாங்க. அந்த டைமில் காங்கிரஸும் நீதி கட்சியும் போட்டியிடுறாங்க. அதில் காங்கிரஸ் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு சிஎம்மாக யார் வர்றா, காங்கிரஸ் கட்சியிலேருந்து ராஜாஜி அவர்கள் வராங்க. ராஜாஜி அவர்கள் வந்து என்னென்னலாம் கொண்டு வராங்க நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது விலக்கை பரிசோதனை செய்வது, அதாவது மதுவை வந்து நம்ம ஒழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பாக ஃபஸ்ட்டு எங்கே பண்ணுறாருன்னா சேலத்தில் வந்து இந்த மது விலக்கு பரிசோதனை அப்படிங்கிறத செய்கிறாங்க. ஸோ இந்த மதுவை வந்து நம்ம ஒழிச்சிட்டா நம்மளுக்கு எப்படி இன்கம் வரும்னு நிறைய பேர் கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட விற்பனை வரியில் வந்து நம்ம வந்து டேக்ஸோட வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம், ஆனால் மதுவை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு வந்து ராஜாஜி அவர்கள் சொல்லியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரகாசம் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஜமீன்தார் பகுதி குத்தகைக்காரர் நிலைக்கு விசாரணை குழு அப்படிங்கிறத அமைப்பார். அதாவது ஜமீன்தார்கள் வந்து குத்தகைக்கு விட்டுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த குத்தகைக்காரரோட நிலையை வந்து நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசம் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருப்பார். அப்புறம் செகண்ட் உலகப்போர் வந்து நம்மளுக்கு நடக்கும். அப்போ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்களை கேட்காமையே அந்த 2ஆம் உலகப்போரில் வந்து கலந்துக்க வச்சுருவார். அப்போ வந்து என்ன ஆகும், காங்கிரஸில் இருக்க ராஜாஜி அவர்கள் கோபம் அடைஞ்சிருவாங்க. அது எப்படி, நான் வந்து ஆட்சியில் இருக்கேன், நீங்கள் என்கிட்டே கேட்கல, நீங்கள் பாட்டுக்கு டைரெக்டாக எங்கள் மக்களை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி அவர்கள் இந்த பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் 1939 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மதுரை ஹரிஜன சேவக் சங்கத்தின் தலைவர் வைத்தியநாதர். ஓகேவா? ஸோ இவரும் செயலாளர் யார், கோபாலசாமி. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து செல்ல ஒரு சிலருக்கு தடை விதிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து எதிர்த்து போராடுவாங்க நிறைய பேர். ஸோ அதனால் ஃபைனலாக என்ன ஆகுது, 1939 ஜூலை 9 அன்னைக்கு இந்த திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம்
ஸோ ராஜாஜி அவர்கள் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து சர்ச்சையாக இருந்தார். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஆட்சி டைமில் தான் இந்த இந்தி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்தி வந்து ஒரு லாங்குவேஜாக நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவரோட ஆட்சி டைமில் நடக்கிறனால இவரும் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ இதனால் ஈவேரா அவர்கள் வந்து ராஜாஜி அவர்களை பற்றி பரப்புரை செய்கிறாங்க. ஸோ மாநாடு சேலத்தில் வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறத ஈவேரா அவர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாளமுத்து நடராஜன் அப்படிங்கிறவங்க இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறையிலேயே உயிர் நீத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது தாளமுத்து நடராஜன் அப்படிங்கிறவங்க சிறையிலேயே மரணம் அடைஞ்சிருப்பாங்க. திருச்சி டு சென்னை ஊர்வலம் வந்து நடக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து நம்ம எல்லோரும் நடந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் என்ன ஆகும், போலீஸ் வந்து இந்த 1200 பீப்புளையும் போலீஸ் வந்து கைது செஞ்சிடும். அவங்கள மட்டும் இல்லாமல் ஈவேரா பெரியார் அவர்களையும் கைது செஞ்சுருவாங்க. உடனே காங்கிரஸ் பதவி வந்து ராஜாஜி அவர்கள் மறுபடியும் பதவியை வந்து விலகிடுவார். ஓகேவா? ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது, ஆளுநராக இருந்தவர் வந்து ஸோ இந்தியே வேணாம் இனிமேல் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஹிந்தியையும் நீக்கிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8 அப்போ நடைபெற்றிருக்கோம். ஸோ காந்தி அவர்கள் இதில் தான் பயங்கரமாக கோவம் அடைஞ்சு ஒன்று செய் இல்லை செத்துமடி அப்படின்னு டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி காந்தி அவர்கள் பயங்கரமாக டைலாக்லாம் பேசியிருப்பார். ஸோ பேசி என்ன ஆகுதுன்னா, எல்லா காங்கிரஸில் இருக்க பீப்புளும் எல்லாரும் ஒரு நாள் நைட்லேயே கைது செஞ்சாங்க. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் எல்லாரும் கலந்துக்கலாம்னு நினைக்கும் போது காங்கிரஸ் கட்சியில் இருக்க எல்லாரையுமே ஒன் டேல எல்லாரும் கைது பண்ணியிருப்பாங்க. பம்பாயில் அந்த டைமில் தான் காமராஜர் பம்பாயிலேருந்து வந்துக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மூலியமாக எல்லாரையும் கைது பண்ணுறாங்க, நீங்களும் எங்கிட்டாவது தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு ஒரு உளவு மூலியமாக அவருக்கு வந்து நியூஸ் போகுது. உடனே அரக்கோணத்தில் என்ன பண்ணுறாரு, காமராஜர் அவர்கள் இறங்கி இந்த இயக்கத்துக்காக நிறைய மக்களை சேர்த்துட்டு இந்த இயக்கத்துக்கு போராடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ராஜாஜி சத்தியமூர்த்தியையும் கைது பண்ணிடுறாங்க இந்த போராட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் மக்கள் இயக்கமாக என்னென்னலாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன இடத்துலலாம் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நடந்ததெல்லாம் எங்கன்னு பார்த்திங்கன்னா, வேலூரில் பார்த்திங்கன்னா தந்தி தொலைபேசி எல்லாத்தையுமே இவங்க வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பில்டிங்க்கெலாம் ஃபயர் வச்சிடுறாங்க. கோவையில் பார்த்திங்கன்னா ரயில் தண்டவாளத்தில் போயிட்டு இருந்த ரயிலை வந்து கவுத்துடுறாங்க. ஓகேவா? ஸோ ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி வந்து நடைபெறுது. ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது, இந்த பிரிட்டிஷில் இருக்க ஆட்சி வந்து மாற்றப்படுது. ஸோ இவங்க மாறினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து விடுதலை அப்படிங்கிற ஒன்றே கிடைக்கிது. ஸோ ஓகேவா, இதோட நம்மளுக்கு வந்து முடிஞ்சது 10th 9th லெசன். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் கிளாஸ் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.